ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை விடுவிக்க வல்லமையான ஜெபம். கடந்த காலத்தை விடுவிக்க தேவையான வல்லமையான ஜெபம். இப்போ கடந்த காலம்னா நமக்கு எல்லாத்துக்குமே நினைவுக்கிறது என்னென்னா, நம்மளுடைய பாஸ்ட்டு, நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரையில் நடந்ததான சம்பவங்கள். அந்த காலத்தில் என்ன அப்படி இருக்குது, கடந்த காலம் தான் முடிஞ்சு போச்சே, நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கணும், அதை பற்றியா சிந்திக்கணும்? இப்போ நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம சிந்திக்கணும் தானே. அப்போ எதுக்காக கடந்த காலத்துக்கு உண்டான ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லாதபடிக்கு, கடந்த கால வாழ்க்கையிலே நடந்ததான நாம் அனுபவித்ததான அந்த சம்பவங்கள் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு தடையாகவே இருக்குது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில் நம்ம அதை குறித்து தியானித்து அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்றத நம்ம சற்று வேத வசனத்தின் மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம கடந்த காலம் சொல்லலாம் அப்படின்னா, சில தவறான பழக்க வழக்கங்கள் நமக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ சண்டை நிறைய நேரத்தில் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் என்ன பிரிவினை நிறைய வந்திருக்குது. நம்ம தற்பிரியராக நம்ம இருந்திருக்கிறோம், நம்ம பணப்பிரியராக இருந்திருக்கிறோம். அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் வசனம் 2 தீமோத்தேயு 3:2-3 எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3:2 நம்ம தற்பிரியராக நம்ம இருந்திருக்கிறோம், பணப்பிரியராக இருந்திருக்கிறோம், வீம்புக்காரராக இருந்திருக்கிறோம், அகந்தையுள்ளவராக இருந்திருக்கிறோம், தூசிக்கிறவர்களாக இருந்திருக்கிறோம், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்திருக்கிறோம், நன்றி அறியாதவராக இருந்திருக்கிறோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம், சுவாப அன்பில்லாதவர்களாக இருந்திருக்கிறோம், இணங்காதவர்களாக இருந்திருக்கிறோம், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம், அவதூறு பேசுகிறவர்களாக இருந்திருக்கிறோம், கொடுமையுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம், நன்மையானவர்களை பகைக்கிறவர்களாக இருந்திருக்கிறோம், துரோகிகளாக இருந்திருக்கிறோம், துணிகரம் உள்ளவராக இருந்திருக்கிறோம், இருமாப்புள்ளவர்களாக இருந்திருக்கிறோம், தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருந்திருக்கிறோம், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருந்திருக்கிறோம், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராக இருந்திருக்கிறோம். இவை அனைத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி கொள்ள நமக்கு அவசியமாக இருக்கிறது என்னங்க? ஜெபம். இத்தனை காரியங்கள் நம்முடைய முன்னாடி இருந்த வாழ்க்கையில் இப்போ நம்ம இது இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ என்னோடய கரண்ட் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, இயேசுவை என்னோடய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டுட்டேங்க. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நான் முழுமையாக நான் பரிசுத்தமான மாறிட்டேன், எனக்குள்ளார பரிசுத்த தவிர வேறு எந்த காரியமே என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பழைய காரியங்கள் நான் ஏற்கனவே நான் அனுபவித்து அதில் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டதுனால அதனுடைய வல்லமை எனக்கு என்ன பண்ணுறதுன்னா நாளுக்கு நாள் அதை எனக்கு ஆளுகை செய்து கொண்டே இருந்திருக்கு. இன்னமும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அடிமைத்தனத்துக்குள்ளாரவே தான் இருந்துகிட்ருக்கிறேன். இப்போ நான் வாசித்த ஏதோ ஒரு காரியம் நான் இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ளார என்ன இருக்கேன், அது இருந்து கொண்டே தான் இருக்குது. அதே தேவன் இடத்துல ஒரு தடையாகவே இருக்குது. நான் தேவனுடைய சமூகத்தை நான் போகிறது பிரச்சனையே இல்லை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், தேவனுடைய சமூகத்திற்கு நம்மளால் போக முடியும். நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் சமீபமாக வந்துருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரண நம்ம ஆலய பிரகாரத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது. அவர் தங்கியிருக்கிறதான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நம்ம போகவே முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கே போக முடியாது. நம்ம இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளிப்புறம், ஆசாரியர்கள் தவிர வேறு எங்கேயுமே நம்ம வர முடியாது, அங்கே போக முடியாது. ஆனால் இப்போது எல்லாமே ரேஸ் ஆகிடுச்சு, இப்போ ஈஸியாகிடுச்சு. எங்கேருந்து வேணாலும் நம்ம ஜபிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணலாம், தேவன் நோக்கி கூப்பிடலாம். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே இருந்த ஒரு தடையை என்ன பண்ணார், ஒரு தடுப்பு சுவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து மூலமா நிவர்த்தி செய்து அவர் நேரடியாக பிதாவை தரிசிக்கிற, அப்பா பிதாவை கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றதுனாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், நம்முடைய அப்பா உலகத்தில் இருக்கிற அப்பாவை மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாவின் இடத்துல நம்ம பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம். அதனால என்னவோ நம்ம
ஒரு அஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை ஜீவித்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது என்பதற்காகவே இந்த நாளில் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, தேவ வசனத்தின் மூலமாக நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வாழ்க்கைக்கு நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அது பிசாசானவன் அதை குற்றஞ்சாட்டி கொண்டே இருப்பான். இப்போ நம்ம அதை அவன் தான் ரீகலெக்ட் பண்ணி நமக்கு நினைவூட்டுகிறது அவனுடைய வேலை தான். பரிசுத்த ஆவியானவன் நன்மையான காரியங்களை என்ன பண்ணுவான், நமக்கு நினைவூட்டுவா. ஆனால் பிசாசவன் என்ன பண்ணுறான்னா, தீமையான காரியங்கள் நாம் செய்ததான ஒரு குற்ற உணர்வுலேயே எப்பொழுது நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அதிலே இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா குற்ற உணர்வு இருந்ததுனாவே நான் தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், நாங்கள் போகவே மாட்டேன். அவருடைய முகத்தை நான் தரிசிக்கவே முடியாது, ஆராதிக்கவே முடியாது, துதிக்கவே முடியாது. எந்த விதமான தேவ பக்திக்குண்டான காரியத்தில் நான் முழு மனதோடு நான் என்ன பண்ண முடியாது, நான் செய்யவே முடியாது. அதுதான் அவனுக்கு வேணும், பிசாசானவனுக்கு அதுதான் வேணும். இப்போ நம்ம வேதத்தில் நம்ம ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்துக்கலாம். பிலிப்பியர் 3:13-14 வாசிக்கலாம். பவுல் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை மூலியமாக நான் சொல்கிறாரு. சகோதரரேன்னு போட்டிருக்கோம், ஆனால் சகோதரிகள் இங்கே விட்டுட்டாங்க, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சகோதரரே சகோதரிகளே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அழகான ஒரு வார்த்தை, பின்னானவைகளை மறந்து முன்னான. இப்போ எனக்கு முன்பாக தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்னென்னா பரம அழைப்புக்கு எல்லாரும் ஓடுறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டை தனித்தனி ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஓடணும். மாற்றி நம்ம ஓடக்கூடாது. உங்களோட ட்ராக்கில் நானோ இல்லை என்னோட ட்ராக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியாது. அவர் லெவலுக்கு உண்டான பாடுகளை, அவர்களுக்கு உண்டான சிலுவையை நம்ம என்ன பண்ணணும், சுமந்து கொண்டு அந்தந்த பாதையில் நேர்த்தியை நம்ம என்ன பண்ணணும், நம்ம செல்ல வேண்டியது அவசியம். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். பின்னானவைகள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இலக்கை நம்ம என்ன பண்ணிடுவோம், தவறிடுவோம். சரியான பாதைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இலக்குக்கு நம்ம போய் சேரவே முடியாது. ஏன்னா அதே தான் நம்மளுடைய இதயத்தை என்ன சுற்றி பிணைத்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய இதயத்தில் என்ன இருக்குன்னா, அந்த காரியத்தை கொடுத்து நம்ம சிந்தித்து கொண்டே இருப்போம். நான் போக வேண்டிய இலக்கை என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அப்போ அதான் பவுல் அழகாக தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பு நான் நேராக நான் என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னா பின்னான காரியத்தை நான் எதையும் என்ன பண்ணணும், நான் சிந்தித்து பார்க்கவே கூடாது. பவுலை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். பவுலை பற்றி முழுமையாக தெரியலாம், ஓரளவுக்கு. பவுலா அது யாருப்பா, இயேசுக்கு என்ன பண்ணால் விரோதமாக இருந்தார், அவர் ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்ட்டு தெரியும். அதனால் அவனுக்குள்ளே இருந்த சகலத்தையும் கற்று தேறினவன். இந்த 5 ஆகமங்களையும் தோரா அப்படின்றது இல்லையா, அந்த 5 ஆகமங்களையும் நன்றாக படித்த ஒரு மனுஷன். அவனை யாருமே குற்றப்படுத்தவே முடியாது. ஆனால் அவ்வளோ எஜுகேஷனான பீப்புள். அவன் சொல்லுகிறதா பின்னாளிகள் என்ன பண்ணுங்க, மறந்துருப்பா, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்தது உண்டு அப்படின்னு சொல்கிறது அவருடைய வாழ்க்கையின் மூலம் சாட்சியாக அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து சொல்லுகிறார். அவர் சொல்லணும், பவுலை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு ரோம குடிமகன். பவுல் யாருங்க, ரோம குடிமகன். அவர் ஒரு எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தால் சார்ந்தவன். அவரே இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்த பென்யமின் கோத்திரத்தால் சார்ந்தவரே. அவர் என்ன பண்ண, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அதனால் யாருமே குற்றமே சாட்டவே முடியாது. இப்போ தேவன் கொடுத்த கட்டளையில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கீழ்ப்படிந்திருக்காரு. யாரெல்லாம் விருத்த சேதனம் இஸ்ரவேல் ஜனங்களை பண்ணணுமோ அத்தனையும் என்ன பண்ணியிருக்காரு, அது அந்த கட்டளைகளை என்ன பண்ண அவர் கடைபிடித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன பண்ணால், பரிசேயன். நியாயப்பிரமாணம் யார் இடத்துல கற்றுக்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, கமாலியல் அப்படின்ற ஒரு பரிசேயன் இடத்துல இருந்து, ஆசாரியின் இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 10 கட்டளைகளே அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, போதித்திருக்கிறார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை அவர் என்ன பண்ணால், நெசவு தொழில் என்ன கற்று வைத்திருக்கிறார். சொந்தமாக தொழில் என்ன பண்ணி வச்சுக்காருன்னா கற்று வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாரு. சொந்தமாக அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, தொழிலை ஒன்று கைத்தொழில் என்ன கற்று வச்சிருக்கிறாரு. ஸோ அவரால் எதையுமே செய்ய முடியும். அவருக்கு வந்து எதுவுமே இல்லைன்றதே அவருக்கு இல்லை, எல்லாமே நிறைவாக இருக்குது. இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் இடத்துல இப்போ இயேசுவை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, அநேக ரட்சிப்புகளாக சீசர்கள் என்ன பண்ண வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணி. இப்போ எல்லாம் யெகோவா தேவனை விட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா பாவத்தை குறித்து நீதி குறித்து உணர்த்தினதுனால, அந்த வசனத்தை அவர் அநேக அற்புதங்கள் செய்ததுனால அந்த இயேசுவை என்ன பண்ணுறாங்க, திரளாய் ஒவ்வொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரட்சிப்புக்குள்ளார ரட்சிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவனால் அதை என்ன பண்ண முடியல, பொறுத்துக்கொள்ளவே முடியல. எப்படியாகலும் சபையை என்ன பண்ணணும், துன்பப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், தமஸ்குன்ற பட்டணத்திற்கு போகிறாரு. இப்போ அங்கே தான் ஒரு சில காரியங்கள் அவருக்கு நடக்குது. இது இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போக ஒரு வழியில் தான் இயேசுவான என்ன பண்ணுறாரு, அவர் சந்திக்கிறார். இயேசு சந்தித்து என்ன பண்ணுறாரு, பவுலே சவுலே, அவர் முன்னாடி என்ன பண்ணார், சவுல் அவனுடைய பேர். அதுக்கப்புறம் தான் பவுலா என்ன பண்ணுறாரு, மாற்றப்படுறார். இந்த சவுலை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமா, என்னை ஏன் நீ என்ன துன்பப்படுத்துகிறன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவர் நீ யான்னு கேட்கும் பொழுது தான்
அப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி அவரிடத்துல ஒரு சின்ன உரையாடல் வந்து நடக்குது. இப்போ அதுக்கு முன்பாக வர அவன் செய்தது எல்லாமே அவருக்கு என்னங்க கரெக்ட். நியாயப்பிரமாணத்தின்படி அவன் செய்கிறது எல்லாமே கரெக்ட். ஒரே ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க. இன்னொரு காரியத்தை எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணா, ஸ்தேவான் ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்வதற்காக போயிட்டு இயேசுவை பிரத்யட்சமாக சாட்சி கொடுக்கும் பொழுது அவனை கல்லால் எறிவதற்கு இவனு என்ன பண்ணியிருக்கான், சம்மதித்திருக்கிறான். ஒரு கொலைக்கு இவனு என்ன உடந்தையாக இருந்திருக்கிறான். ஸோ அப்படி கடினமான இருதயம் உள்ளவனாக மாறினதுனால அவனால் என்ன பண்ண முடியலன்னா, இது எல்லாமே நமக்கு விவரித்து சொல்கிறார். பின்னாடி வாழ்க்கை என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்டதாக இருந்தது, ஆனால் அதையெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, பின்னான காரியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். நான் பரம அழைப்புக்காக என்ன பண்ணேன், நான் நோக்கி நான் செல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு சில சம்பவங்கள் நடக்குது, அது எல்லாமே நமக்கு நன்றாகவே தெரியும். அனனியா அப்படின்ற ஒரு மனுஷன் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போய் தீர்க்க தரிசனமாக உரைத்து, நான் இப்போ சவுல் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான்னு சொல்லி வேதம் போட்டிருக்கு. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்பாக ஜெபத்தையும் அது போடப்படல. ஸோ அதுக்கப்புறம் இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் பிரதானமாக காணப்படுகிறது. அவன் ஜெபிக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், அவர் மாறுகிறான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாகவும் மற்ற சீசர்களாக உருவாக்குவதற்கு அவனுடைய ஜெபத்தில் என்ன பண்ணுறாரு, உறுதியாக நிலைநிறுத்துகிறார். அவனுடைய பின்னான வாழ்க்கையை மறப்பதற்கு ஒரு காரியம், சாட்சியாக சொல்கிறதுக்கு ஒரு காரியம், அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பின்னான வாழ்க்கையில் எல்லாவற்றும் மறந்து, இது என்ன பண்ண, என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்னோக்கி இழுக்கிற நிறையா காரியங்கள் இருந்தது, அது எல்லாவற்றும் மறந்து நான் பரம அழைப்பின் பந்தய பொருளாக என்ன பண்ணுறேன், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இலக்கை நோக்கி நானே ஓடிக்கொண்டே இருக்கேன்னு பவுல் சொல்கிறார். இப்போ ஒரு மனுஷன் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் இதுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்ல முடியாது, இவன் மேன்மையானவர். அதே போல் இயேசு கிறிஸ்துவனும் ரட்சகர். அவருடைய வாழ்க்கையில் தெளிவாக போடப்பட்ட இயேசு கிறிஸ்து பற்றி எபிரேயர் இதே பவுல் தான் சொல்கிறாரு. 12:2-3 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவை போல யாருமே அவமானப்படுத்தப்படவில்லை. இயேசு அனுபவித்த அந்த அவமானங்களை இந்த மனுஷங்களை இப்போ நம்மளாம் படுற இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இப்போ நமக்குள்ள யாராவது வந்து திடீர்னு மூஞ்சில் வச்சு காரி துப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? வாயில் அவ்வளோதான் வார்த்தை இல்லை. இல்லாதவைகளை உருவாக்கி அழைக்கிற மாதிரி ஆண்டவரே, இல்லாத வார்த்தைகளை நான் என்ன பண்ண, உருவாக்கி போடுவேன். அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் மனசு செத்தே போயிடுவான். அதனால் அதை எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சகித்து கொண்டார். நான் அடிக்கடி பைக்கில் போகிறப்ப ஏற்கனவே சொல்லிக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னா பொழிச்சுன்னு துப்புவாங்க. நான் பின்னாடி தான் போயிட்டுருப்பேன். நம்மகிட்ட கார் இல்லாதனால பைக்கில் போகிறதுனால அது எல்லாமே சகித்துக்கொள்ளணும். அப்பயும் நான் விடமாட்டேன், அறிவிருக்காடான்னு சொல்லி கேட்பேன். சாரி பாஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. துப்படுறது சாரின்னு கேட்குறான். அப்போ நமக்கு கோபங்கள் தூண்டப்படும், நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நான் தவறு செஞ்சிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஓகே, நான் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் எந்த தவறுமே செய்யாதவர் என்ன பண்ணுறாங்க, காரி துப்புறாங்க, கன்னத்தில் அரையிறாங்க, தாடி முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, கண்ணை கட்டி அடித்தது யாருன்னு சொல்லி ஏளனம் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. எல்லா காரியத்தையும் சகித்து கொண்டு, ஆனால் அவருக்கு முன்பாக ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவை மரணம். அவர் என்ன பண்ணால் அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டே ஆகணும். அதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அதை இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஒருவேளை அவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் சிலுவை மரணத்துக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டார், போயிருக்கவே மாட்டார். உடனே பிதாவின் இடத்துல சொல்லி அப்படி என்ன பண்ணிப்பார், தூதரில் அனுப்பி போட்டு தள்ளியிருப்பார். யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக இருந்தாங்களா அத்தனை பேர்த்தையும் சங்கரிச்சிருப்பார். இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்யவே இல்லை. அது எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும்பா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, திடமனதாக இருங்க. நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்களும் உலகத்தை என்ன பண்ணுங்க, ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காரு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் ஆவியானவருக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், செவி கொடுக்கவே மாட்டோம். ஆவியானவர் நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். அவர் என்ன பொருட்டாக எடுத்துக்கிறது, அவர் சொல்கிறத நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்னை போலயே என்னோட உருவத்தை படைத்த இன்னொரு மனுஷன் பக்கத்துலேயே நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எனி டைம் என் காதில் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்குவார், ராஜா நீ அங்கே பார்க்காத, சும்மா இருங்கப்பா, அப்படி பேச, அட சும்மா இருப்பா, அட போக, அட சும்மா இருப்பா அப்படின்னு அதட்டுனா அவர் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட லெவலில்
சொல்ல மாட்டார். நான் இப்போ மனுஷனாகிறாரு என்ன பண்ணாலும் ஓங்கி அப்புவார். நான் சொல்கிறது நீ என்ன பண்ண மாட்டேன், எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஓங்கி அப்புவார். அப்போ நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? பயம் வரும். இப்போ அப்பா கூட போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டெரர் ஃபேஸான அப்பா. அவர் கூட நடக்கும் பொழுது எந்த தில்லுமுள்ளு வேலையுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. நம்ம வாட்டுக்கு போவோம், அவர் பார்ப்பார், அவர் எங்கே கூப்பிட்டு போகிறோம் அங்கே போவோம், அவர் எப்போ ரிட்டர்ன் வராரோ அவர் கூடவே வந்துடும். ரொம்ப ஜோவியல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன டாடி இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு அப்படியே ஆல்ட்ரு பண்ணி, டாடி 10 minutes நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயும் போய் ரவுண்ட் அடிச்சு நம்முடைய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்துடும். ஆனால் டெரர் ஃபேஸாக இருந்தாருன்னா அப்பா, ஆனால் எங்கேயுமே போக மாட்டோம். அப்படி கையை பிடிச்சாருன்னா அவ்வளோதான், எங்கேயும் விட மாட்டார். எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ எங்கே போவ, என்ன செய்வ, என்னென்ன காரியத்தெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ண கூடாது, என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளார வைத்திருந்தார் அப்படின்னா நம்ம பின்னான காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், நோக்கி போகவே மாட்டோம். முன்னான நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன எங்கே இருக்கும், முன்னான காரியங்களே தான் இருக்கும். அப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை. அதனால் ரொம்ப இலகன மனசோட, ரொம்ப தயவாக, ரொம்ப நம்ம அதிகாரம் படைச்சவங்க மாதிரியும், அவர் ரொம்ப அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவங்க மாதிரியும் நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறோம், அவருக்கு அப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஏளனமாக பார்க்குறோம். இது எல்லாவற்றையும் கேட்டு அவர் என்ன பண்ணார், துக்கப்படுறார். அப்போ இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படி சகல அவமானங்களையும் சகித்து, அவர் எப்படி அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது அவருக்கு போஜனமாகவே இருந்துச்சு. அதே போல நம்மளே குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் மேற்கொள்ளணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பவுல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். எல்லா சூழ்நிலைகளையும் எப்பெல்லாம் அவனுக்கு அவமானம் வந்ததோ, சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க, பவுலும் சீலாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணினாங்க. ஸோ அவர்களுக்கு எப்பெல்லாம் பாரங்கள் கடினமான சூழ்நிலைகள்லாம் வந்ததோ அப்போல்லாம் அவங்க ஜெபத்திலே மேற்கொண்டாங்க. ஸோ நமக்கு ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகள்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம எப்போ முன்னானவைகள் நோடி பார்க்கணும். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஸோ நமக்கு சிந்திக்க வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே சிந்தை என்னென்னா பரலோகம். ஸோ அதுக்கு அங்கே போகிறதுக்கு என்ன மாதிரி காரியமோ அதை நம்ம என்ன பண்ணோம், சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, ஜெபிப்போம். ஹல்லேலூயா, அம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துக்கிறோம்ப்பா. உடைய நாமத்திற்கு ஆண்டவரே பயந்திருக்கிறவர்கள் மேலே உடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளுமப்பா. உடைய நாமத்திற்கு பயப்படுகிற வாழ்க்கை ஜீவித்தை நாங்கள் வாழும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே கண்டித்து உணர்த்தி எங்களை பரிசுத்த வழியிலே நடத்த வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து முன்னானவைகளை நாங்கள் நோக்கி பார்க்க, ஆண்டவரே முந்தின காரியங்களை சிந்திக்காதபடிக்கு, பூர்வமானங்களை நாங்கள் யோசிக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் நித்தியத்திற்கென்று நாங்கள் ஓடுவதற்கு உதவி செய்வேன்னு செபிக்கிறோம்ப்பா. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் தொடருவதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக நீங்கள் எழுந்தருள வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சத்திய வழியிலே சகல சத்தியத்திற்குள் நடத்துவதை நாங்கள் வாசிக்கிறோமே. தேவ பிரசன்னம் எங்களை ஆண்டவரே காத்து வழிநடத்த வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. எல்லா இருளான பாதைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளணும்னு செபிக்கிறோம்ப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னு செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான குற்றங்களையும் குறைவுகளையும் பாவத்தையும் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு பிடிக்காத காரியங்களாக இருக்கிறதோ அதை ஒவ்வொன்றும் நாங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவித்தை நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் அனுகிரகம் செய்வேன்னு செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உண்மையே நாங்கள் முன்மாதிரியாக வைத்து நடக்க, ஆண்டவரே கிறிஸ்துவானவரை அடிச்சுவடைய பின்பற்றுகிற பாத்திரங்களாக ஒவ்வொரு நீங்கள் வணைந்து கொள்ளணும்னு செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் புதுப்பிக்க வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. இதோ சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்று சொன்னீரேன், அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புதிதாக்க வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. ஒரு சிந்தனைகளை புதிதாக்க வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆண்டவர் ரத்தத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் கட்டளைன்னு செபிக்கிறோம்ப்பா. ரத்தத்தின் மூலமாக கீழ்ப்படியாமல் இருக்கிற எல்லா சுவாபங்களும் ஜென்ம சுவாபங்கள் மாம்சத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. அநேகருக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தணும்னு செபிக்கிறோம், மேன்மைப்படுத்த வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. அநேகருக்கு முன்பாக ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக ஆண்டவரே ரட்சிப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே பழைய காரியங்களை பழைய சிந்தனைகளை விட்டு ஆண்டவரே நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. அனைத்திலும் எங்களுக்கு புதிய கிருபையினாலும் புதிய தயவினால் நீங்கள் நிறைத்து நடத்த வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நம்முடைய கிருபை இரக்கம் தயவு எங்களை நாளுக்கு நாள் எங்களை பெருக செய்ய வேணும்னு செபிக்கிறோம்ப்பா. அவருடைய பரிசுத்தாவிலே எங்களுடைய வலது கருத்தை பிடித்து அனைத்திலும் நீங்கள் வழிநடத்த வேணும்னு செபிக்கிறோம்ப்பா.
உங்களுடைய வல்லமையுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம் பரிசுத்த ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.